டெண்டம் மலம் கிளம் அப்படின்னு ஒரு படம். பேரே வித்தியாசமா இருக்குதுல்ல. எந்த லாங்குவேஜ் படம் அப்படின்னா பாத்துட்டேன். இந்தோனேஷியன் மொழியில ரிலீஸ் ஆன படம். என்ன நடந்திருக்கணும், ஏது நடந்துட்டு இருக்கணும், கடைசி ஒரு 4 நிமிஷத்துக்கு நீங்க பாக்குற வரைக்கும் உங்களுக்கு புரியாதுங்க. முடிஞ்சா கெஸ் பண்ணி பாருங்கடாங்கறாப்ல ஒரு அற்புதமான கதை. படம் பாருங்க, நான் சொன்னது சரின்னு உங்களுக்கே புரியும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு பெரிய கட்டடத்தை காட்டுறாங்க. அங்க மார்சரி ஏரியாவை காட்டுறாங்க. பிண அறைய காட்டுறாங்க. அந்த பிண அறைக்குள்ள ஒரு பணம் தானா உள்ள இருந்து வெளியில வரத காட்டுறாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு சிசிடிவி கேமரால ஏதோ பிரச்சனை. இவன் இருக்கிற அந்த இடம் மட்டும் தான் சிசிடிவில கரெக்டா இருக்குது. கையெல்லாம் ஆட்டி பாக்குறான், தெரியுது, வைக்குது. லைட் வேற விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்க என்னடான்னு பாக்குறதுக்காக இந்த பக்கம் வராங்க. வந்து பார்த்தா வெளியில வந்து அந்த பெட்டிக்குள்ள இருந்த பணத்தை காணோம். என்னடா பணத்தை காணோம்னு இவன் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே சமயம் ஏதோ சத்தம் கேட்டு லிப்ட் ஏரியா பக்கம் போறான். லிப்ட் திறந்து மூடுற அந்த சத்தத்தை கேட்டு வந்திருப்பான் போல தெரியுது. பார்த்தா லிப்டுக்குள்ள அந்த பணம் விழுந்து கிடக்குது. பார்த்துட்டான். பார்த்தவன் மறுபடியும் லிப்ட் அமுக்கி மறுபடியும் திறக்க வச்சிட்டான். ஆனா லிப்ட் திறந்தா உள்ள பத்து கிடந்த பணம் இப்போ நிமிந்து நிக்குது. அரண்டு போய் போன் பண்றாங்க. ஓடியாந்து உதவி பண்ணுங்கன்னு கத்துறான். மெதுவா திரும்பி பார்த்தா படு வேகமா ஏதோ ஒண்ணு வந்து அவனை தாக்குதுங்க. தூக்கி வீசி எரியப்படுகிறான். கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல வந்து விழுகிறான். இந்த பக்கம் ஏதோ ஒரு அழகான குடும்ப போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல இருக்கிற ஒருத்தர் போனை அட்டன் பண்றாரு. கால் வருது, அட்டன் பண்றாரு. ஹலோ, சரி நான் வரேன். இப்பதான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க லேண்ட் ஆனேன். பிரச்சனை இல்ல, நான் வரேன் அப்படிங்கிற. நீங்களா வந்துருவீங்களான்னு கேக்குறாங்க போல. நானா வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. துப்பாக்கி, போலீஸ் பேட்ச் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே பில்டிங்க்கு வந்து சேர்றாரு. இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட லெபார்டரி பில்டிங். இது இந்த பில்டிங்குள்ள தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குது போல. இவ்வளவு லேட்டா கூப்பிடுறதுக்கு மன்னிக்கணும்னு ஒருத்தர் வந்து காணாம போன ஒன்ன பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், விசாரிச்சுட்டு இருக்கோங்கிறாரு ஒருத்தர். இவரோட பொண்ணு டிக்கெட் ஏதோ புக் பண்ணி வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கா போல தெரியுது. ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல பொண்ணை பார்க்க போனாரா என்ன எதுவும் தெரியல. செக்யூரிட்டியோட பேரு அலிம் சுஜிவோவா. கடந்த 3 வாரமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கானா. புதுசு போல. பொதுவா பில்டிங்க ராத்திரி 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர ஒரு 9 மணிக்கு மேல அவன் செக் பண்ணி பார்த்திருக்கான். அப்ப எதுவும் இல்ல. ஆனா சம்பவத்துக்கு முன்னாடி வெளியில இருக்கிற செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி உதவி தேவைன்னு கத்திருக்கானா. பேசினவரை அங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறாங்க. அவன் பேசுறத வச்சு பார்த்தா எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி கத்துனா. அது மட்டும் உறுதின்னு வெளியில இருந்த செக்யூரிட்டி எடுத்து சொல்றாரு. ஆனா என்ன ஏதுங்கறத தெளிவா அவன் சொல்லலங்கறாப்ல. அப்புறம் கண்ணாடி உடையற சத்தம் கேட்டுச்சுங்கறாரு. அவன் ஒருத்த மட்டும் தான் இங்க இருந்தாலும் கேட்க, ஆமா நைட் ஷிஃப்ட்ல ஒரே ஒருத்தர் தான் இங்க உள்ள இருப்பாங்கன்னு எடுத்து சொல்றாரு வெளியில இருந்த செக்யூரிட்டி. ஃபாரன்சிக் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய எவ்வளவு கேஸுகளுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த ஃபாரன்சிக் ஆதாரங்கள் தான். ஆனா இங்க பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் தானே, வெக்கக்கடா இல்ல அப்படின்னு சத்தம் போடுறாரு. யாரு? நம்ம ஹீரோ. சரி, ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒன்ன தவிர மித்த எந்தவுமே மிஸ் ஆகல அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா. ஒரே ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கான். வெளியில இருந்த செக்யூரிட்டி இங்க இருந்த பணத்தை காணோங்கறாப்ல. எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்குது. காணாம போறதுக்கு எவ்வளவோ பொருட்கள் இருந்தோம், ஒரு பணம் மட்டும் இங்க இருந்து காணாம போயிருக்கு. அது ஒரு பொண்ணோட பணமா. கார்டியாக் அரெஸ்ட்னா என்னது? இந்த மாரடைப்பா, இதய அடைப்பு ஏற்பட்டு இறந்து போனவளாம். பிரேத பரிசோதனை நடத்தப்படவில்லை அந்த சடலத்துக்கு. அந்த பணத்தை யார் இங்க கொண்டு வந்து கொடுத்ததுன்னு கேட்டா டாக்டர் நாடியான்னு ஒருத்தவங்க, சீஃப் டாக்டரா. அவங்க கிட்ட கூட நாங்க தெரியப்படுத்திட்டோங்கிறாங்க. அந்த பணத்தோட வயசு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். டேக்ல அதுல வயசெல்லாம் எழுதி இருக்குது. இங்க ஒரு கேமரா கூட இருக்குது. ஆனா சம்பவத்தின் போது இருந்த எல்லா கேமராவும் செயலிழந்துருச்சுங்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயும் பார்த்திருப்போம். இந்த செக்யூரிட்டி ஏதாவது பண்ணிருக்கணும், இல்ல வெளியில இருந்து யாராவது இந்த கேமராவை ஹேக் பண்ணிருக்கணும்ன்றப்பல ஹீரோ சொல்றார். ஒரு குரூப்பா வந்துதான் ஒரு பணத்தை அவங்க திருடிட்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேக்குறாரு. வெளியில இருந்து யாரும் உள்ள வந்தாப்ல தடையமே இல்லைங்கிறாங்க அங்க இருக்கிற லேடி. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, உள்ள என்ட்ராறதுக்கு பாஸ்வேர்டு ஏதோ போடுவாங்க போல கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போறதுக்கு. அந்த பாஸ்வேர்டை யாரோ மாத்திட்டாங்க, எங்களால உள்ள போக முடியலன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஃபாரன்சிக் டீம் அங்க வந்துருச்சு போல. அந்த பணத்தோட பேர் என்னன்னு விசாரிச்சா பேரு சோஃபியா, வயசு 50, ஜெஃப்ரி ஆதமோட பொண்டாட்டி, குழந்தை இல்ல, பெர்லின்ல இருந்து பிசினஸுக்காக இங்க வந்திருக்காங்க. மாரடைப்பால இறந்துட்டாங்கன்னு கேஸ் ஃபைல பார்த்து தெரிஞ்சுக்கிறார். இப்ப அந்த பணத்தோட புருஷன் பொண்டாட்டியோட சேர்ந்து எடுத்து அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறார். அடிக்கடி ஒரு கண்ணுல ஏதோ ஒரு மருந்து விட்டுக்கிறாப்ல பாவம். 2 கண்ணுலயுமே நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவித்துட்டு போயிட்டு இருக்காங்க. அஞ்சலி செலுத்திட்டு ஆறுதல் சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாம் கிளம்பி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அதே ஆளு பைக்ல கிளம்பி ஏதோ ஒரு வீட்டு காலிங் பெல்ல போய் தட்டுறான். உள்ள ஒரு பொண்ணு கதவை திறந்து விடுறா. ஏப்பா இங்க வந்தேன்னு கேக்குறா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. பொண்டாட்டி செத்து 4 நாள் ஆகல, அதுக்குள்ள இன்னொருத்தைய வந்து கட்டிப்பிடிக்கிறான். போன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாதான்னு அந்த அம்மா குழஞ்சிக்குது. அங்க ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியல, ஃபேக்கா என்னால அழுதுகிட்டு அங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி இங்க வந்துட்டான். ஆனா இந்நேரத்துல நீங்க வந்து நிக்கிறது நல்லது இல்ல, யாராவது பார்த்தா அப்படின்னு சொல்ல யாரும் பார்க்கலங்கிறாரு அவரு. பணத்தோட புருஷன் வந்து உட்காரின்னு மடியில உட்கார வச்சுக்கிறான். இனி நாம சேஃபா இருக்கலாம், எந்த பயமும் இல்லாம இருக்கலாம்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். குடிக்க ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க அவளும் எடுக்க போயிருக்கிறான். அதே சமயம் அவனுக்கு போன் கால் வருதுங்க. போனை எடுக்காம இருக்கிறான். போனை எடுப்பான்னு செட்டப் சொல்லுது. யாராவது இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக தான் கால் பண்ணுவாங்க, எடுக்கலங்கிறான். இவ்வளவு லேட்டா யாருப்பா கால் பண்ண போறா? மணி ராத்திரி 11 ஆயிடுச்சு. பேசணும் சொன்ன பிறகுதான் புருஷன் போன் எடுக்கிறான். ஆமா நான் தான், அது டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேனே, எது காணாம போயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க காணாம போச்சுங்கிறீங்க, புரியலங்க அப்படின்னு புலம்புறான். சரி 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 நான் வரேன் அப்படின்னு போனை கட் பண்றான். என்னடான்னு கேட்டா பணத்தை காணுங்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு இவரு. அவ உண்மையிலேயே செத்து போயிட்டா தானே, கன்ஃபார்ம் தானே கேட்டா கன்ஃபார்மா செத்து போயிட்டதா புருஷன் சொல்றான். மறுபடியும் கன்ஃபார்மா கேட்க ஆமா கன்ஃபார்ம் தான், நானே பண்ணேன். அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சுன்னு கேட்க
தெரியலன்னு புலம்பிக்கிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறான். நானே பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? பணத்தை நானே குளிப்பாட்டேன்னு சொல்ல வரானா, இல்ல நானே கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரானான்னு தெரியல. ஆனா போலீஸுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உன்னை கேட்பாங்கன்னு கேட்க, இல்ல டாக்டர் இது ஒரு மாரடைப்புன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, பத்தாவதுக்கு இப்ப கூப்பிட்டு நான் போகலைன்னா தான் என் மேல சந்தேகம் வரும், நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இப்போ வரைக்கும் நாங்க எந்த சந்தேகப்படுறோம்னா பணத்தை யாரோ திருடிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எங்க வேற செக்யூரிட்டியே இல்லையாங்க அப்படின்னு கேட்டா 24 மணி நேரம் செக்யூரிட்டி இருக்குது, கேமரா இருக்குது. ஆனா கேமரா ஃபுல்லா ஆஃப் ஆயிருச்சு. செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ ஐசியூல கிடக்குறாரு. இதையோ பார்த்து பயந்து போயிருக்கிறாப்லன்னு சொன்னா அவன் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் லாஜிக்காவே தெரியலே. வேற ஏதாவது நடந்திருக்குமான்னு கேட்க, உடல் உறுப்புக்காக செக்யூரிட்டியே பாடியோட உறுப்புகளுக்காக பாடியை திருடி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உயிர் வந்து உன் பொண்டாட்டி எந்திரிச்சு போயிருக்கலாம். இது 2 தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல உன் பொண்டாட்டிக்கு யாராவது எதிரிகள் இருக்குதான்னு கேட்டாங்கன்னா இல்லங்கிறாப்ல. நம்ம நாட்டிலேயே ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் கம்பெனிக்கு ஓனர் உன் பொண்டாட்டி, எதிரிகள் இல்லைங்கிறன்னு சொல்ல, ஆமாங்க அந்த அளவுக்கு நாங்க நீட்டா தொழில் பண்றோம். இப்படி பணத்தை திருடுற ரேஞ்சுக்கு எதிரிகள் சத்தியமா இல்லவே இல்லைங்கிறாரு புருஷன். அப்போ உங்களுக்கு யாராவது எனிமி இருக்காங்க கேட்டாங்கன்னா அதுவும் இல்லைங்கிறா. அப்போ உன் பொண்டாட்டி ஃபேமிலி சைட்ல ஏதாவது விசாரிக்கலாம்னு கேட்கும்போது, என் பொண்டாட்டிக்கு 2 பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க தாராளமா விசாரிச்சுக்கலாம்னு சொல்ல, ஆல்ரெடி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டோங்கிறாங்க. எனக்கு முன்னாடி விசாரிச்சிட்டீங்களான்னு இவன் கேட்கறான். ஆமா உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம், நீ வீட்டுல இல்ல, அதனால அவங்க கிட்ட பேச வேண்டியதா போச்சு. அப்பதான் உனக்கும் பொண்டாட்டி கிட்டே இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் பத்தி அவங்க சொன்னாங்கன்னு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பத்தி பேசுறாங்க. ஆமா இந்நேரத்துல எங்கப்பா போனேன்னு அடுத்து நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். மெடிக்கலுக்கு போனேன், மாத்திரை வாங்கன்னு சொன்னதும், தலைவலியா இருக்குன்னு சொன்னதும், அப்படியா போனியா வாங்கிட்டியான்னு கேட்க வாங்கிட்டேங்கிறான். எங்க மாத்திரையை காட்டுன்னு கேட்டதும் தயங்குவான். மாட்டுப்பான்னு பார்த்தா உள்ள இருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. பக்கா தெளிவா இருக்கிறான் போல. இப்ப வரைக்கும் இவன் மேல நமக்கு சந்தேகம் இருக்கிறது இல்ல, கதாபுர போக்குல ஏதாவது மாற்றம் இருந்தா நம்மளும் மாத்திப்போம். அப்போ ஒரு லேடி வந்து டாக்டர் நாடியா வந்துட்டாங்கன்னு சொன்னதும் மாத்திரையை கூட இருக்கிற போலீஸ்கார்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் வந்து விசாரணையை தொடர்றேன்னு சொல்லி டாக்டரை பாக்குறதுக்காக ஹீரோ கிளம்பிடுறார். இவனுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. யாரும் இல்லாத சமயம் அங்க இருந்து தான் செட்டப்புக்கு போனை போட்டு இங்க செக்யூரிட்டியா இருந்தவன் எதையோ பார்த்து பயந்து போய் ஐசியூல அட்மிட் ஆயிருக்கானா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தானே இன்டர்னா வேலை பார்த்த ஒரு காலத்துல. அங்க நண்பர்கள் இருக்காங்கன்னு கேட்க, ஆமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவா. அப்போ அவன் எதை பார்த்தா என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுன்னு கேட்டுக்க, சரி முயற்சி பண்றேன்னு சொல்றா. அவ என்ன பத்தி வருத்தப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்புறம் அந்த காலையும் மொபைல்ல இருந்து டெலீட் பண்ணிடுறான். அப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஜம்முன்னு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். சிகரெட் அடிக்கூடாது தம்பி, ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பொண்டாட்டி செத்து போயிருக்கிறா, துக்கம் அனுசரிக்கிறவன் சிகரெட் அடிக்க கூடாதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிறாங்க. இங்க அழுகவன்ட்ட பேசணுமா அப்படின்னு கூட்டு போறாரு. யாரு டாக்டர் மாட்ட கூட்டு போறாரு. உங்க பொண்டாட்டிக்கு வானத்துல ஃபிளைட்ல போறதுன்னா பயமாமே அப்படின்னு விசாரிக்க, ஆமா பழைய மனநல மருத்துவர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிருப்போம்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க ரீசெண்டா ரொம்ப தூரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அது மேபி இந்த ஹார்ட் அட்டாக்கு காரணமாக இருக்குமான்னு புருஷன் கேட்டா, மேபி இருக்கலாம், விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். இந்த அம்மா கொஞ்சம் ஏட்டிக்கு பிட்டியா கேள்வி கேட்க, டாக்டரை வெளியில கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. போனா எந்திரிச்சானு பேசுறீங்க, புத்தியா தான் பேசுறீங்களா அப்படின்னு இவர் சத்தம் போடுறாரு. செத்து போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் தான் சர்டிபிகேட் கொடுத்தேன், இப்ப எந்திரிச்சிருச்சு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்ப அது நடந்திருக்கலாம்ல. சில சமயம் இறந்த பணங்கள் எந்திரிக்குமா, அதுக்கு ஒரு வியாதி, ஒரு வேற பேர் கூட சொல்றாங்க, கெட்டலப்சி அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்றாங்க. மாரடைப்பை செயற்கையா கூட உருவாக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு தீராத ஒரு மனநல பிரச்சனையை கொடுத்தா இல்ல ஏதாவது குத்தி கூட மாரடைப்பை உருவாக்க முடியும். ஆனா அதை நம்ம தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா உடற்கூறாய்வு பண்ணணும், உடம்ப அறுத்து பார்க்கணும், அட்டாப்சி பண்ணணும். ஆனா பாடியிலேயே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. கார சார விவாதம் போக காஃபி கொண்டு வந்து கொடுக்குற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. இப்பதான் மலேசியால இருந்து நீங்க வந்ததா சொன்னாங்க, உங்க பொண்ணை போய் பார்த்துட்டு வரீங்களான்னு விசாரிக்க, ஆமாங்கிறாரு. படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க, வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டு சொன்னதும் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்ப நல்ல பொண்ணு நல்லா செட்டில் ஆயிட்டான்னு சொல்லுங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா இவங்க பொண்டாட்டி இறந்து போன அந்த தருணத்தை நினைச்சு பாக்குறாரு ஹீரோ. அப்பையும் டாக்டர் இவங்க தான், இவரோடலயே ரத்தம், இவர் பொண்டாட்டியோட பாடியிலேயே ரத்தம். என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அந்த இடத்துல நமக்கு சொல்லல. இவங்களோட பெண் குழந்தை பிறந்தப்போ எப்படி எல்லாம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, அந்த பெண் குழந்தை 3 வயசு பிறந்த நாளை கொண்டாடும் போது எப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்போ நடப்புல அந்த குற்ற உணர்ச்சியை விட்டு எப்ப வெளியில வர போற, உனக்காக எல்லாட்டியும் உன் பொண்ணுக்காவது நீ அந்த குற்ற உணர்ச்சியை விட்டு வெளியில வரணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்தாப்புல இருக்குது அந்த சம்பவம் எல்லான்னு பழச நினைச்சு பாக்குறாரு பாவம். டாக்டர் ஆறுதலா தட்டி கொடுக்குறாங்க முதுகு. அதுக்குள்ள புருஷங்காரன் கிளம்ப போகும்போது உள்ள உட்காருங்கிறாரு போலீஸ். விசாரணை இன்னும் முடியலங்கிறாரு. காசு வேணாலும் கொடுக்குறேன், டைம் ஆயிடுச்சு விடுங்கிறாப்ல. இப்பயே போய் உங்க பாச கூட்டுவாங்க, பேசி முடிக்கலாம் அப்படிங்கிறாரு புருஷன். அதே சமயம் மறுபடியும் லைட்டு விட்டு விட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருக்குது. ஓ பவர் கட்டி, இப்போ எலக்ட்ரிக்கல் என்ன பிரச்சனைன்னு போய் பார்ப்பான்னு போலீஸ் அங்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இவர் உள்ள உட்காந்துட்ட புருஷங்கார கதவை சாத்திட்டாங்க. இந்த ரூமுக்கு மொத்தம் 2 கதவு இருக்குது. இவன் போலீஸ் கூட பேசிட்டு இருந்தது அந்த கண்ணாடி இருக்கிற வெத்த பக்க கதவு. டங்குன்னு மூணுனது கண்ணாடியே இல்லாத ஒரு பெரிய கதவு. மூடல திறந்து இருக்குதுங்க, ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு திறந்து இருக்குது. சரின்னு அதை திறந்து பின்பக்கம் போறான். அந்த பக்கம் போய் பார்த்தா ஒரு பொட்டி திறந்து இருக்குது. அதுக்குள்ள பார்த்தா சொட்டு மருந்து மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது. டீ 800ன்னு எழுதி இருக்குதுங்க. இந்த டீ 800ங்கிற அந்த மருந்தை பயன்படுத்தி அதை குடிக்கிற ஒயின்ல கலந்து தான் பொண்டாட்டிக்கு கொடுத்து பொண்டாட்டியை கொலை பண்ணது இவன் தான். புருஷங்காரன் ஒர்க் பண்ற அந்த கம்பெனியோட ஓனர் தான் பொண்டாட்டிக்காரி. இறந்து போன அந்த பணம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற, வைக்க மாட்டேங்கிற, வேலையை விட்டு தூக்கிடுவேன் கூட மிரட்டிக்கிட்டு இருக்கிற. உனக்கு வர்ற மாச சம்பளத்தை வச்சு இந்த ஆடம்பர வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது
முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணி பேசிச்சிட்டு இருக்கிறாவ. சுத்தமா அவங்க 2 பேருக்கு ஆகல, ஒத்து போலங்கிறது நல்லா தெரியுது. கொஞ்சம் பணத்துமுறை காட்டக்கூடிய ஆள் மாதிரியும் தெரியுது அவ இறந்து போனவ. கொடுத்த ஒயினை குடிக்கிறாளா அப்படின்னு பார்த்தா எஸ், குடிச்சிருக்கிறா. குடிச்சு காலி பண்ணிருக்கிறா, கன்ஃபார்ம் தான் அது. ஆனா அந்த T800ங்கிற மருந்து இங்க எப்படி இருந்துச்சுங்கிறது தெரியல. அதை எடுத்து சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டான். இங்க என்னடா பண்றேன்னு கேட்டா ஏதோ சத்தம் கேட்டுச்சு வந்தேங்கிறாப்ல. வெளியில இருந்து போலீஸ்காரமா வருது. ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பவர் போயிருக்கலாம், இல்ல யாராவது தெரிஞ்சு பவரை கட் பண்ணி விட்டு இருக்கலாம். என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கிறதா அந்த லேடி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் குற்றம் நடந்த இடம், அதாவது அந்த பணம் காணாம போன இடம். பிண அறை. லாக்கர்ல இருக்க வேண்டிய அந்த தமா துண்டு பொட்டி பணம் இருக்கிற இந்த இடத்துல ஏன் இருக்குது அப்படின்னு தெரியலையேன்னு யோசிக்கிறார். கரெக்டா லாக்கர் ரூம் பக்கத்துல தான் நம்ம பையன் இருக்கிறான் புருஷங்காரன். எப்பா கொஞ்சம் விலகிக்கப்பா அப்படின்னு புருஷனை விலக சொல்றாரு. P03ன்னு ஏற்கனவே திறந்திருக்குதுல்ல, அதுக்குள்ள இருக்க வேண்டிய பெட்டி அது. ஆனா அதுக்குள்ள இருந்துதான் இவன் அந்த விஷத்தை எடுத்தான். யாரோ உடைச்சு ஓபன் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ்கார சொல்றாரு. சாவி போட்டு திறந்தாப்புல தெரியல. அதே மாதிரி பணத்தோட மொபைலை காணமா, மீதி எல்லாமே இருக்குதா. நான் எடுக்கலங்கிறான் புருஷங்கார. இல்ல செக் பண்ணி ஆகணும், பாக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொன்னதும் அவனும் உடனே கோவத்துல எடுத்து வைக்கிறாங்க. இது ஏன் மொபைல்னு அவனோட மொபைல் எடுத்து வைக்கிறான். அவ்வளவுதான், எடுத்து வச்சிட்டேன்னு சொல்ல நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முரண்டு பிடிக்கிறான். விடவே இல்ல, இறுக்கி பிடிச்சு ஒரு வழியா உள்ள இருந்து உரி எடுக்கிறாங்க. எதை எடுக்கிறாங்க? அந்த 800ன்னு போட்டிருக்கிற அந்த விஷத்தை, அந்த கெமிக்கலை. பார்த்தா அதுல T800ன்னு எழுதி இருக்குது. என்னதுரா அது, உன் கம்பெனியோட லோகோ எல்லாம் போட்டிருக்குதுன்னு கேட்க, எங்க கம்பெனியோட ப்ராடக்ட் தான், ஆனா இதை நாங்க இருக்கிற எல்லா மெடிக்கல்லையும் விற்கிறோம், யார் வேணாலும் வாங்கலாம். இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பில்டிங் வேற, இங்க இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியம் இல்ல, இது இங்கதான் இருந்தது, நான் எடுத்து வைக்கல, இங்கதான் இருந்தது அப்படிங்கிறான். சரி, இந்த மருந்தை எதற்காக பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா பல விதத்துக்காக பயன்படுத்துவாங்க. ஆனா என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியாது, என் கம்பெனி எம்ப்ளாயிஸ்ட கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கங்கிறான். அதே சமயம் போன் கால் அடிக்குதுங்க. எடுத்து கொஞ்சம் தனியா போய் பேசுவான். போகும்போதே என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் போன் அட்டன் பண்ணி பேசுறான். அந்த பக்கம் ஆக்சுவலா பேசுறது செட்டப் தான். அந்த பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், ஐசியூல கிடக்கிற ஆளை பத்தி நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அந்த செக்யூரிட்டியோட பேரு, ஐசியூல அட்மிட் ஆயிருக்கான்ல அவன் பேரு அலிம் சுஜிவோன்னு பேரு வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். இவன் பேசுறத வச்சு யாராவது ஒன்னு வாட்ச் பண்றாங்களாங்கிறத கரெக்டா செட்டப் கேக்குறான். ஆமாங்கறா இவன். சீக்கிரம் வந்துருவேன், வைக்கிறேன் சிஸ்டர், பாய் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்புறம் நான் பாத்ரூம் போகணும், பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு பாத்ரூம் பக்கம் போறான். அங்க போய் சிகரெட் பிடிக்கிறான். என்டையர் பில்டிங்ல யாராவது சிகரெட் பிடிச்சு அந்த புகை மேல பட்டுச்சுன்னா நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு மேல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு தீ அணைக்கிற செட்டப் வெளிநாடுகள்ல உண்டு, கம்பல்சரி. அது நம்ம ஊருக்கு இதெல்லாம் கம்பல்சரி இல்ல, அங்க கம்பல்சரி. அதனாலதான் பாத்ரூம்ல கதவை திறந்து விட்டு ஃபூன்னு எல்லாத்தையும் ஊதியே ஜன்னல் பக்கம் கிட்ட தள்ளி விட்டுட்டு கதவை மூடிட்டு இந்த பக்கம் மூஞ்சியை கழுவுறான். மூஞ்சி கழுவுறதுக்கு தண்ணி வருது. நல்லா மூஞ்சியை கழுவிட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 நாள்ல அந்த ஜன்னல் கதவு திரும்ப திறந்திருக்குது. பத்தாவதுக்கு அங்க ஒரு லெட்டர் வேற இருக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு டின்னர் சம்பந்தப்பட்ட இன்விடேஷன். அது ஒரு ஹோட்டல்ல டின்னர் சாப்பிடுறதுக்கான ஒரு இன்விடேஷன். அதுல பின்னாடி பார்த்தா நான் கண்ண மூடுற ஒவ்வொரு முறையும் ஒன்னதான் பாக்குறேன்னு ஒரு கவிதை. இதெல்லாம் படிச்சு பார்க்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம், பீதி எல்லாம் அதிகமாயிட்டே இருக்குது. கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல தம் பொண்டாட்டியோட கம்பெனிலேயே சாதாரண லேப் டெக்னீஷியனா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட்ல நாம டின்னர் சாப்பிட போலான்னு அந்த இன்விடேஷனை அழகா வச்சிருந்தது பொண்டாட்டி தான். சீக்கிரமே வர சொன்னேன்னு கேட்டா லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். லேப்ல வேலைங்கிறான். ஆனா லேப்ல நீ இல்லன்னு சொன்னாங்களே, நான் கம்பெனில கால் பண்ணி விசாரிச்சனே அப்படிங்கிறது முதலாளி. பொண்டாட்டி ஏகப்பட்ட லேப் இருக்குது, எல்லா லேப்லயும் நீ விசாரிச்சிருப்ப, அங்கதான் எங்கேயாவது இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். எரிஞ்சு விழுகிறான். டின்னருக்கு போகணும்னு கூப்பிடுறான். ட்ரெஸ் மாத்திட்டு வரேங்கிறான். எனக்கு அந்த கிரே கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அதை போட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கருப்பு தான் பிடிக்கும், கருப்பு தான் போடுவேங்கிறான். நீ பேசுறத பாக்குறத, எரிஞ்சு விழுகிறத பார்க்கும்போது என்னை விட்டு விலகி போயிடுவியோன்னு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். ஐ லவ் யூன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் ஐ லவ் யூன்னுமா. ஆனா அன்னைக்கு ராத்திரி படுத்திருக்கும் போது ராத்திரியில மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்ததுமே சத்தம் இல்லாம இவன் பாத்ரூம் பக்கம் போவான். தூங்கிட்டு இருக்காங்க பொண்டாட்டி நினைச்சா அவன் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இப்போ இந்த கவிதை யாரோடதுன்னு தெரியல, ஆனா இந்த இன்விடேஷன் மித்தவங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். உடனே அதை ஒரு 16 20 கிழிச்சு போட்டு கக்கா போற அதுக்குள்ளேயே போட்டு ஃபிளஷ் பண்ணி விட்டுலான்னு பாக்குறான். அதே சமயம் வெளியில பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரரு என்ன இவ்வளவு நேரம் வாயான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இதோ அதோங்கிறாங்க. ஃபிளஷ் பண்ணி பார்த்தா இங்க தண்ணி உள்ள இழுக்க மாட்டேங்குது, தண்ணி வரல. பிச்சு போட்ட அந்த பேப்பர் எல்லாம் உள்ள மிதந்துகிட்டு இருக்குது. போலீஸ்காரன் வந்தானா மாட்டிப்பாரு. என்ன பண்ணணும்னு தெரியாம பயத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தான் இதுல கக்கா போனா, இவன் தான் இதுல உச்சா போனா, பேப்பரை போட்டது இவன் தான். ஆனா ஃபிளஷ்ல கண்ட நேரத்துல தண்ணி வராம இப்ப மாட்டிக்கிட்டான். வேற வழியிலேன்னு சொல்லி உள்ள கிடக்கிற அந்த பேப்பரை எடுத்து வாயில போட்டு கொமட்ட அதை மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்குது. வெளியில இருந்து என்ன பண்ற, வா 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 சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ள சிகரெட் அடிக்கிற தப்பு, சீக்கிரம் இருக்காரு. அவன் தரப்பனான முடிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா முழுங்கின பிறகுதாங்க வெளியில வரான். ஆனா வெளியில வந்து போலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் வாயில இருந்து கெட்ட வாசம் அடிக்குது. அடச்சை, என்னையா இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு போறாரு. கூட்டு போறாரு. புதுசா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னு கூட்டு வராருங்க. என்ன அப்டேட்னு வந்து கேட்பான். நாம இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் கண்ட்ரோல் ரூம். எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், சிசிடிவி எல்லாம் பாக்குற செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்க தான் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. இந்த பில்டிங்லயே ரொம்ப ஈஸியா உள்ள வரக்கூடிய இடமும் இதுதான், இந்த ரூம் தான். ஏன்னு சொல்றேன் தெரியுமா? இதோ இங்க பாருன்னு ஒன்ன காட்டுறாரு. அங்க ஒரு வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை பில்டிங்கோட மறுமுனை வரைக்கும் போகுது. உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி கிரில்லுல கேட் போட்டிருப்பாங்க. கிரில்லு
கம்பிகளை. அந்த கிரில் கம்பிகளை யாரோ அவுத்து உள்ள வந்திருக்காங்க, பாறை அவுந்து கிடக்குதுன்னு காட்டுறாரு. இந்த வெட்டு வழியா அப்படியே வெளியில போனோம்னா பின்னாடி இருக்கிற காட்டு பக்கமே போக முடியுமா? இப்ப எங்களோட டீம் பின்னாடி இருக்கிற அந்த காட்டு பக்கத்துல தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தடயம் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ இது வழியா உள்ள வந்திருக்கணுங்கிறதையும் அப்புறம் பணத்தை தூக்கிட்டு லிப்ட் வழியா எடுத்துட்டு போயிருக்கணுங்கிறதையெல்லாம் அவரு கண்டுபிடிச்சு சொல்றார். ஆனா கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். இந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ள இவங்க என்டர் பண்ண முடியாத மாதிரி பாஸ்வேர்டு மாத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி இங்க இருக்கிற வாட்ச்லயும் டைமிங் டேட் இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி 2024 வருஷம்னு மேல இருக்கிற கடிகாரத்துல டைம் செட்டப்பட்டிருக்கிறது. இப்ப 2025ல ஓடுது. இத்தனை மாசத்துக்கு முன்னாடின்னு ஏன் டயத்தை மாட்டி வைக்கணும்? சரி, அந்த டைம் அந்த டேட்டை நாம கண்ட்ரோல் ரூமுக்கு சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தோம். பார்த்தா பாஸ்வேர்டு கரெக்டா வேலை செஞ்சிருக்கு, உள்ள போயிருக்குது. ஸ்பெசிபிக்கா இந்த டேட்டை எதுக்காக இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு பாஸ்வேர்டா செட் பண்ணி மாத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். நியாயமான கேள்விதான். ஆனா அதே சமயம் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அதே அக்டோபர் 1, 2024 அப்படிங்கிற அந்த டேட்டை தன்னோட லேபுக்கு இவன் பாஸ்வேர்டா செட் பண்ணிருப்பான். அந்த நம்பரை போட்டுட்டு தான் உள்ள போய் கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் கண்டுபிடிச்ச ஒரு கெமிக்கலுக்கு தான் T800 எழுதிட்டு இருக்காங்க. அதே சமயம் பின்னாடி வந்து பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறா. முதலாளி, எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்க, நீங்க தான் இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன், உள்ள வந்தேன். பாஸ்வேர்டுன்னு கேட்கும்போது, நான் தானே முதலாளி, சிஸ்டத்துல என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா, போட்டு உள்ள வந்துட்டேன். ஆமா, அக்டோபர் 1, 2024னா அது என்ன டேட்டு, என்ன நாள், ஏன் அதை பாஸ்வேர்டா வச்சிருக்கேன்னு கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சும்மா ரேண்டமா வச்சேன்னு போய் சொல்லுவான். ஆனா இவன் வைக்கிற எல்லா இடத்துலயும் பாஸ்வேர்டு வச்சா டேட்டா தான் வைக்கிறான் போல. அதனால இவன் போய் சொல்றாங்கறத அந்த அம்மா புரிஞ்சுக்குது. இந்த பக்கம் இந்த லிஃப்ட் வழியா தான் பணத்தை எடுத்துட்டு அவங்க போயிருக்கணும்னு சொல்லிட்டு அதே லிஃப்ட்ல இறங்கி இவங்க கீழே போறாங்க. அப்படி போகும்போது உன்னோட ஷூவோட சைஸ் என்னன்னு கேட்டு விசாரிச்சுக்கிறார். இவனும் சைஸ் சொல்லும்போது மறுபடியும் பவர் கட். லிஃப்ட் அப்படியே அங்க நிக்குது. பவர் கட் இல்ல, லிஃப்ட் நிக்குது போல. வெளியில ஏதோ காலடி தடம் கிடைச்சிருக்குது அந்த காட்டு பக்கத்துல. அதனாலதான் இவனோட காலடி தடத்தோட சைஸ் என்ன அப்படிங்கறத விசாரிச்சிட்டு இருக்காங்க. லிஃப்ட் வேற நின்னு போச்சு. என்ன அது அப்படின்னு சத்தம் போடுறாரு. இதோ நாங்க பாக்குறோம் சார்னு வெளியில இருந்து யாரோ சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து கதவை திறந்தா ஒரே தண்ணியா கொட்டுதுங்க. யாரோ சிகரெட்டை பிடிச்சிருக்காங்க, தீ அணைக்கிற அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்கிற போலீஸ்காரர், இவன் தான் பாத்ரூம் பக்கம் சிகரெட் அடிச்சேன், நான் பார்த்தேன் அப்படிங்கிறாப்ல. இப்படி பேசிட்டே அவங்க போகும்போது இவனுக்கு கால் வர டப்புனு பக்கத்து ரூமுக்குள்ள புகுந்துடுறான். என்னால இப்ப பேச முடியாது, நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லுவான். நான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங் ஏரியால இருக்கிறதா அவ சொல்லுவா. அங்க அவளோட கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டா. அதே சமயம் இவன் என்ன சொல்றான்னா, நாம முத தடவை பார்த்த டேட் அக்டோபர் 1, 2024. அந்த டேட்டுக்கு இங்க இருக்கிற வாட்ச்ல டேட்டா மாத்தி வச்சிருக்காங்க, கண்ட்ரோல் ரூமுக்கு பாஸ்வேர்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ என் பொண்டாட்டிக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குது, உன்னை பத்தி தெரிஞ்சிருக்குது. பத்தாததுக்கு நீ அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே, கண்ண முன்னாலே ஓன் நினப்புத்தான்னு, அந்த கவிதையை வேற ஒரு இன்விடேஷன்ல எழுதி யாரங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா உன் உசுருக்கு ஆபத்து, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எச்சரிச்சிட்டு இருக்கிறார். அதே சமயம் தான் பொண்டாட்டியோட கையில ஒரு டேக் மாட்டுவாங்கல்ல, இறந்து போன படத்தோட பேரு, வயசு, அந்த டேக் மட்டும் அங்க கிடக்குதுங்க. அதை பார்த்து இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. பார்த்தா பின்னாடி ஜன்னலுக்கு கதவுக்கு பின்னாடி அந்த பக்கத்துல அவர் இருக்கிறாப்லையும் கூப்பிடுறாப்லையும் தோண, சுத்தி முத்தி யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படியே பேய பாக்குறாப்ல, என் பொண்டாட்டியை பாக்குறாப்ல பயமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ வராப்ல. என்னப்பா மறுபடியும் தங்கச்சியா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறான். போதும் வா அப்படிங்கிறார். அப்புறம் இங்க பார்த்தா அந்த தண்ணி கீழே அப்படி பொழிஞ்சது இல்ல, தீயணைப்பு சிஸ்டம், அதுல லிப்ட் வரைக்கும் பாடி அவங்க கொண்டு போனது, லிப்ட்ல இருந்து பாடி எடுத்துட்டு போனது, அந்த பாதையில இருந்த தடங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக வேணும்னே தான் படுவா ராஸ்கோல் சிகரெட் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த லேடி போலீஸ் அங்க வந்து T800ங்கிற அந்த கெமிக்கல் என்ன பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அதை ஒரு ஆளோட உடம்புல செலுத்தணும்னா அதை குடிச்ச ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள அவர்களுக்கு மாரடைப்பை தூண்டி விடுமா. பிளட்டோட ரிப்போர்ட்ல கூட அது டிடெக்ட் ஆகாதான். அப்ப தாம் பொண்டாட்டி அவன் கொலை பண்ணிருக்கணுமோ அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இவருக்கு செம காண்டாகுது. அந்த பையில உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற சிகரெட்டை புடுங்குங்க, பாதுகாப்பை டைட் பண்ணுங்க, அவன் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க காட்டு பக்கத்துல வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தொடர் முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்க ரொம்ப நேரமா அவனை பிடிச்சி உள்ள உட்கார வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதே சமயம் பார்த்தா வெளியில இந்த தடவையும் ஜன்னல் கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ் நிறைய ஒயின் இருக்குது. இதே மாதிரி ஒரு ஒயினை குடிச்சிட்டு இருக்கும்போது தான் இதுல தான் அவன் கலந்து கொடுத்திருப்பான் அந்த T800ங்கிற அந்த கெமிக்கலை. அவளும் குடிச்சிருப்பா. அது இங்க இருக்குதுங்க. அதை கொஞ்சம் சென்டிமெண்டா பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற கதவு தானா திறக்குது. பின்னாடி இருக்கிற பணம் தானா எந்திரிக்குது. இவனுக்கு அள்ளு விடுது. பயந்துகிட்டே பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா பின்னாடி நிறைய பணங்கள் தான் கிடக்கிறது. திடீர்னு பார்த்தா பொண்டாட்டி இவன் பின்னாடி இருந்து அப்படியே கட்டிப்பிடிக்கிறாப்ல தோண ஹார்ட் அட்டாக் வராப்ல இருக்கும் இவனுக்கு. அப்புறம் மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த ஜன்னல் கதவு மூடப்பட்டு இருக்கிறது. அப்ப எல்லாம் வெறும் கனவா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? பின்னாடி திரும்பினா கதவு மூடி இருக்குது, திறக்க முடியல. கொஞ்சம் அழுத்தி அப்படி தள்ளினதும் திறந்துருச்சு. திறந்து உள்ள வந்தா இங்க நிறைய பணங்கள் கிடக்குறங்க. அதே சமயம் உள்ள இருந்து ஏதோ ஒரு போன் அடிக்கிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் இவன் கதவை திறந்து இந்த பக்கத்திலேயே வந்திருப்பான். வந்து பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி. அந்த டெட் பாடியோட பேர் என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்க. இவனோட பொண்டாட்டி இந்த பேர்ல ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட போகும்போது தன்னோட மனநல மருத்துவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சிருப்பா. அந்த ஆளு இங்க டெட் பாடியா கிடக்குறாரு. அங்க ஒரு போன் இருக்குது. போன்ல ஒரே ஒரு கான்டாக்ட் தான் இருக்குது. அதுவும் அந்த கான்டாக்ட் யார் நம்பர்னா இவனோட பொண்டாட்டியோட நம்பர். அதுல இருந்து வேற கால் வருது.
பயந்துகிட்டு பீதியில தான் அட்டன் பண்ணுவான். அதே சமயம் தான் அந்த பிளாஷ்பேக்ல நாம சொன்னோம்ல, இவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட பேசிட்டு வருவா. யாருன்னு கேட்டா மனநல மருத்துவர். இப்ப அடிக்கடி நான் பாக்குறேன், கவுன்சிலிங் போறேன்னு சொல்லியிருப்பா. சரி, பேசுறது அந்த பக்கம் யாருன்னு தைரியத்தை வர வச்சுட்டு அட்டன் பண்ணி பார்த்தா, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல பாத்ரூம்ல இந்த போன் இருந்ததாகவும், உங்க போனா இருக்கும் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு யாரோ கால் பண்றாங்க. என் முண்டாட்டியோட போன் தான் அது. ஆனா என் முண்டாட்டி செத்து போயிட்டாலே, நேத்து ராத்திரி அங்க வந்தாளா, பம்புக்குனே அங்க எங்கேயாவது வச்சுட்டு போனாலா அப்படின்னு இவன் கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, தயவு செய்து போனை வாங்கிட்டு போங்குது அந்த அம்மா. அதுக்குள்ள செட்டப் கிட்ட இருந்து கால். செட்டப்புக்கு இவன் தான் கால் பண்றான். ஏன்னா இவனோட போனை நம்ம ஹீரோ புடிங்கி வச்சிட்டாரு. சோ இந்த போன்ல இருந்து செட்டப்புக்கு கால் பண்ணி, நான் தான் அப்படிங்கிறான். என் போன் எடுத்துட்டாங்க, அது கூட வேணாங்கிறான். நான் இப்போ பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய ரூம்ல இருக்கிறேன். இந்த போன் இங்க கிடைச்சது, யாரோ வேணும்னே தான் இந்த போனை இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த போன்ல இருக்கிற ஒரே நம்பர் என் பொண்டாட்டியோட நம்பர். அந்த பணத்தோட பேரு டேனி. டேனிங்கிற பேர்ல ஒரு மனநல மருத்துவரை என் பொண்டாட்டி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. உண்மையிலேயே அவன் மனநல மருத்துவர் தானா என்னன்னு தெரியல, பட் அவன் இங்க பணமா கிடக்குறான். ஏதோ அவ பொய் சொல்லியிருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்கிறான். இந்த டேனிங்கிறவன் யாரு என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கிறான். செட்டப் கிட்ட சொல்றான். அந்த டேனிங்கிறது இறந்து போனாலும் எப்படி இறந்து போனாருங்கிறது இப்போ ஒரு கேள்வியா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அந்த அக்ரிமெண்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்னு இருக்குதான். அதை படிச்சதுமே இவரு அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புற. அவனை விசாரிக்கிறதுக்காக இப்ப கூட்டு வராங்க. நீ தான் கொண்டு இருக்கிற அந்த T800 அந்த கெமிக்கலை வச்சு நீ தான் கொண்டு இருக்கிறன்னு அடிச்சு சொல்றாரு. யோ அறிவா பேசியா, உண்மையிலேயே என் பொண்டாட்டிய நான் தான் அந்த T800 வச்சு கொல்றனா இருந்தா, கொன்ன பிறகு கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை, அந்த T800 கெமிக்கலை யாராவது பாக்கெட்லயே வச்சுட்டு திரிவாங்களா? அவ்வளவு முட்டாள் தான் நானு. அதுவும் போலீஸ பாக்குறதுக்காக விசாரணை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுமே அதை எடுத்துட்டு நான் இங்க வருவனா, இல்ல இங்க இருக்கிற பாடியை திருடுவனா? இந்த T800 கெமிக்கலை பிளட்டோட ட்ரேஸ்ல கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. T800 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இது என்ன பண்ணு ஏது பண்ணுங்கிறத இன்டர்நெட்ல பார்த்து நீங்க கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த T800 வார்த்தையை நீங்க கேள்விப்படலைன்னா, அந்த டப்பாவை நீங்க பார்க்கலன்னா, இந்த உண்மையை உங்களால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. யாரோ வேணும்னே டெலிபரேட்டா இதை இங்க வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றான். எப்பா, இந்த T800 பத்தி இவ்வளவு விஷயத்தை புட்டு வைக்கிற, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது, எம்ப்ளாயிஸ்க்கு தான் தெரியும்னு அடிச்சு விட்ட அப்படின்னு கேட்க, ஏதோ பேனிக் ஆயிருப்பேன். ஏற்கனவே ஒரு போலீஸ்காரர் கேட்ட விஷயத்தையே திரும்ப நீ கேட்கறதுனால நான் பேனிக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, சம்பவத்தனைக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு ரெக்கார்டிங் ஆன் வச்சு கேட்பாப்ல. அதான் ரிப்போர்ட்ல இருக்குல்ல, படிச்சுக்கங்கன்னுவான். நான் எழுதுறத நம்ப மாட்டேன், வார்த்தைகளை தான் நம்புவேன், நீ பேசு நான் கேட்கறேன் அப்படிங்கிறாரு. உடனே இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சம்பவத்தனைக்கு இவன் வந்து பார்க்கும்போது சோஃபால அவ படுத்து கிடந்தாலும் ஒய்ஃப் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுனால தூங்கிட்டு இருக்கதான் நினைச்சானா. அப்புறம் அசைவில்லைன்னு தான் அப்புறம் கழுத்தை தொட்டு பார்த்தானா, நாடி துருப்பு இல்லையா. அப்புறம் தான் இறந்ததை தெரிஞ்சுக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதா எடுத்து சொல்லுவான். சரி, நீங்க ரெண்டு பேரும் முத எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்க, ஒரு கான்ஃபரன்ஸுக்கு கம்பெனியோட முதலாளி அவ வந்திருப்பா. இவன் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போயிருப்பான். தூரத்துல இருந்து அவளை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. அவளை அப்படியே ஓவியமா வரைய ஆரம்பிப்பான். ரெண்டு பேருக்கும் 15 வயசு வித்தியாசம் உண்டு. அப்புறம் ஒரு நாள் ரோட்ல போகும்போது இவனோட பைக் ரிப்பேர் ஆகி நிக்க, அதே பக்கம் இவளோட கார் போகும். உதவி வேணுமான்னு கேட்பா. அப்பதான் நீங்க அன்னைக்கு அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்தீங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த 15 வயசு வித்தியாசங்கிறது காணாம போயிடுது. அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா எடுத்து சொல்றாப்ல. ஆனா இதெல்லாம் நீ வாண்டடா அவகிட்ட இருக்கிற அந்த சொத்துக்காக தான் பண்ணேன்னு நம்ம ஆளு வாதாடிக்கிட்டு இருக்கிறான். இல்ல காதலுக்காகங்கிறான். அவன் காதலுக்கு வயசு வித்தியாசம் தெரியாதுங்கிறான். ஷேக்ஸ்பியர் காதலோ அப்படின்னு நக்கல் பண்ணுவாப்ல. எல்லாம் பிளான் பண்ணி அந்த பொண்ணை கட்டிட்டு இருக்கடான்னு சொல்லும்போது இல்ல சுத்தமான காதல் அப்படின்னுவான் அவன். அப்புறம் இன்னொரு ஆதாரமே எங்களுக்கு கிடைச்சது. அவளுக்கு உன் மேல சந்தேகம், வேற யார் கூடயாவது நீ தொடர்புல இருக்கிறியோன்னு அவன் நினைச்சிருக்கிறா. அதனாலதான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை போட்டு உன்னை பத்தியும் உன்னோட அஃபேரை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறா. உங்களோட கல்யாண அக்ரிமெண்ட்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. உனக்கு கல்யாணத்தை தாண்டிய உறவுகளோட ஏதாவது தொடர்பு இருக்கிற பட்சத்துல அத காரணம் காட்டி அவ உன்னை டிவோர்ஸ் விவாகரத்து பண்ற பட்சத்துல உனக்கு சல்லி பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. கம்பெனிக்காக நீ தானே உழைச்சே வச்சேன்னு சொல்றல, அது உட்பட உனக்கு சல்லி பைசா கிடைக்காது. இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சிட்டா உனக்கு ஒண்ணும் கிடைக்காதுங்கிறதுனால தானே அவ உன்னை விவாகரத்து பண்றதுக்குள்ள அவளை கொன்னுட்ட அப்படின்னு கேக்குற. இல்ல இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுங்கிறான் அவன். ஆதாரம் தானே, கொண்டு வந்துடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். இப்ப என் டீம் டேனி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லுவான். டேனிங்கிற பேரை கேட்டதுமே இது டேனியா அப்படின்னு கேட்க, ஆமா டேனி, இவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டர், பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ங்கறாப்ல. இவனுக்கு ஷாக். ஏன்னா டேனிங்கிறவன் ஒரு மனநல மருத்துவர்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அது போய் இனி இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா இவன் செத்துட்டாங்கணும், செத்து இங்கதான் பணமா கிடக்கிறதாவும் இவன் எடுத்து சொல்றாங்க. இங்கதான் அந்த பேரை பார்த்தேன், இதோ இங்கன்னு வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறான். இல்லையே, பேரு வேற ஏதோ பெற்றிருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. யூனிஸ்னு போட்டிருக்குதுங்கிறாங்க. பாடியை பார்த்தாலும் வேற பாடியா தெரியுது. உடனே அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பாடியிலையும் போய் பேரை பார்க்கறான். எல்லா பாடியிலையும் வேற வேற பேர் தான் இருக்குது. ஆனா இவன் படிக்கும் போது எழுதியிருந்தது எப்படி இங்க மாறுது? இவனுக்கு ஃபுல்லா குழப்பமாவே இருக்குதுங்க. மறுபடியும் வழக்கம் போல பாத்ரூம் பக்கம் போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த லேடி போலீஸ் போனை போட்டு, நாங்க இப்போ அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரோட வீட்ல தான் இருக்கிறோம், எதுவும் இங்க உருப்படியா ஆதாரங்கள் இருக்கிறாப்ல தெரியல, எல்லாம் எம்டியா கிடக்குதுன்றாங்க அவங்க. கூடவே டேனிங்கிறவன் மிஸ் ஆயிட்டான், காணாம போயிட்டான்னு வேற சொல்றாங்க. அவனோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் அதை வேற காணோம், யாரோ திருடிட்டு போயிருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. சரி, இறந்து போன அவளோட வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்க, இந்த ரிப்போர்ட்டர் கொடுத்த ஏதாவது ஒரு ஆதாரம் அங்க இருக்கலாம், ரிப்போர்ட் இருக்கலாம் அப்படின்னு எடுத்து சொல்ல சரிங்கிறாங்க இந்த அம்மா. சர்ச் வாரண்ட் ரெடி பண்ணிட்டு நான் போய் பாக்குறேங்கிறாங்க. இவனை இங்க இருந்து ஹெட் ஆபீஸ் கூட்டு போறதுக்கு வேணும் கேட்டனே, என்னாச்சுன்னு கேட்க,
ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. போன் பண்ணா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரோட்ல ஸ்டக் ஆயிட்டதாவும் சீக்கிரம் வேன் எடுத்துட்டு வரோன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இங்கிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல கிடந்த அந்த செக்யூரிட்டி இப்ப கண்ண முழிக்கிறாங்க. பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு அப்பாடா அப்படின்னு அரை மயக்கத்துல வெளியில வராரு புருஷங்காரன். வெளியில இருக்கிற 2 போலீஸ ஒரு நிமிஷம் வாங்கன்னு நம்ம ஹீரோ கூட்டிருப்பார் போல. அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போனதும் வெளியில ஆள் இல்லங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் போன் பண்றான். யாருக்கு? நம்ம செட்டப்புக்கு. டேனிங்கிறவரை பத்தி விசாரிக்க சொன்னேன்ல, அவர் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்னு அவ சொல்லுவா. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க, நான் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரு என்வலப் கிடந்தது, கூடவே ஒரு பென் டிரைவ் அதுல இருந்தது. அதை ஓபன் பண்ணா உள்ள டேனின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் இருந்தது. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறாப்ல நிறைய போட்டோஸ் அவன் எடுத்து வச்சிருந்திருக்கான் அப்படின்னு அவ சொல்றா. அது மட்டும் இல்ல, ஆடியோ ஃபைல் கூட அதுல ஒன்னு இருக்குது. அத கேள நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பயப்படாத, அவளுக்கு பறக்கிறதுனா பயம், ஃபிளைட்ல போறதுனா பயம். அப்பேற்பட்டவளுக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு இவன் பேசினதெல்லாம் அங்க ரெக்கார்டிங்ல இருக்குது. நீ கவனமா இரு, உன் வீட்டு அட்ரஸ் வரைக்கும் இதெல்லாம் வருதுன்னா நீ இருக்கிற இடம், உன் பேரு, நம்ம பழக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அங்க இருந்து தப்பிச்சு போ, உன் உசுருக்கு ஆபத்தாயிர போதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக சொல்றான். நீயும் வந்துருவேல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு கார்ல லைட் எரியுதுங்க. ஹலோ கேக்குதா இவன் கத்திக்கிட்டு இருக்கான். யாரோ என்ன ஃபாலோ பண்றாப்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ பயந்துகிட்டே வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. என்னங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே காலு கட்டாடிச்சுங்க. இவன் செட்டப் நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கான். நான் உடனே கிளம்பணும்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. போலீஸ்காரங்க போக விட மாட்டேன்னு பிடிச்சிக்கிறாங்க. ஒருத்திக்கு உதவி தேவை, நான் போகணுங்கிறான். யாருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். யாருன்னு உங்களுக்கு தெரியல, உங்க எல்லார் வேலையும் மான நஷ்ட வழக்கு போட்டு உங்களை வேலை இல்லாம பண்ணிடுவேன் மிரட்டுற. நான் சாராவை காப்பாத்தி ஆகணும், விடுங்க அவங்களோட சண்டைக்கு போற. போலீஸே அடிக்கிற. பதிலுக்கு நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்து விட ஆளு மட்டையாயிட்டான். ஓ, இங்கே ஒரு டேக் ஒன்னு கிடக்கும். நாம கூட இறந்து போன இவனோட பொண்டாட்டியோட பேரு தான் அந்த டேக்ல எழுதிருக்குன்னு நினைச்சோம். இல்ல, சாரான்னு இவன் செட்டப் பேரு அங்க இருக்கிற டேக்ல எழுதி இருந்திருக்குது. அப்புறம் சாராவோட அட்ரஸ் கொடுத்துட்டு நான் போய் சொன்னேன், பேசிட்டு இருந்ததெல்லாம் சாரா தான், என் செட்டப் தான், அவ உசுருக்கு ஆபத்து, ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு அட்ரஸே எழுதி அனுப்புறாங்க. சரி, இது நாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து முழு உண்மையை எங்க கிட்ட சொல்லணும். சொல்லுவியான்னு கேட்க இவன் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் தான் அட்ரஸ் கொடுத்து என்ன ஏதுன்னு போய் பாருங்கறாப்ல. இப்ப ரெக்கார்டிங் ஆன் பண்ணி பொய் சொல்லாம எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிற. சாராங்கிற பொண்ணு அக்டோபர் 1ஆம் தேதி 2024, ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அவளை முதல் தடவை பார்த்தேன். என்னதான் லேப்ல டெக்னீஷியனா வேலை பார்த்தாலும் அப்பப்போ கெஸ்ட் லெக்சரிங் கொடுக்கறதுக்காக காலேஜ் பக்கம் போவானா. அங்கதான் சாராங்கிற அந்த பொண்ணை பார்த்திருக்கான். லேட்டா வந்திருப்பா, சாரின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருப்பா. கண்டதும் காதல். ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. பார்த்ததும் பிடிச்சு போச்சு. கிளாஸ் எடுக்கும் போது கொஞ்சம் திணறி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணு தானா வந்து நிறைய பாடத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனோ, ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு கேட்க ஆமாங்கிறாரு. ஃப்ரீயா இருந்தா வா, லைப்ரரியில கொஞ்ச நேரம் உட்காந்து விட்ட கிளாஸ் எல்லாம் உனக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதே மாதிரி லைப்ரரியில அந்த கிளாஸையும் எடுக்கிறாரு. அவளுக்கும் பிடிச்சு போயிருக்கணும் போல. கண்ணத்துல அப்படியே கையை வச்சுக்கிட்டு கண்கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்கா. கெமிஸ்ட்ரியை இவ்வளவு அழகா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு பாராட்டி பேச ஆரம்பிக்கிறா. வலிஞ்சு பேச ஆரம்பிக்கிறா. சாரா கூட இருக்கும்போது நான் ஒரு ஹீரோ மாதிரி உணர்ந்தேன். எப்பவுமே என்ன பாராட்டிட்டு இருப்பா, என்ன மதிச்சு பேசுவா, செய்வா, என்ன ஒசரமா பாப்பா. அதனாலேயே அந்த காலேஜுக்கு அடிக்கடி கெஸ்ட் லெக்சரிங் கொடுக்கறதுக்காக போவேன்னு சொல்றான். அப்படியே நாளாக இவங்க பழக்கம் ஒரு ஸ்டேஜுக்கு போய் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்லியிருப்பான். தனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இவ சொல்லியிருப்பா. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இவங்களோட பழக்கம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த கில்ட்டியா சில சமயம் ஃபீல் பண்ணுவது உண்டு. அப்புறம் காலப்போக்கில் பொண்டாட்டி கிட்ட கிடைக்காததெல்லாம் இவ கிட்ட கிடைக்குது அப்படின்னு மனசு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டி பேசி பழக ஆரம்பிச்சிட்டான். தன்னோட ரகசியங்களை கூட வெளியில யார்கிட்டையும் சொல்லாத ரகசியங்களை கூட இவளை நம்பி சொல்ல ஆரம்பிச்சானா. ஏன்னா இவங்களுக்குள்ள சத்தியம் பண்ணிக்கிட்டாங்களா, எந்த ஒரு உண்மையும் மறைக்க கூடாதுன்ட்டு. அவளோ தான் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிக்கிட்டு இவன் கூட சேரணும்னு வந்து நிக்கிறா. ஆனா இவன் தான் பொண்டாட்டியை விடுறதுக்கு தயாராக இல்ல. அதனால அவரே அழுக, கதறல், கண்ணீர், அப்புறம் கோபமும் கூட. போடா இங்க இருந்து கதவை சாத்திட்டாலாம். அப்புறம் காலேஜ்ல லெக்சரிங் கொடுக்கறதுக்கு வந்தா அப்பயும் அங்க இல்ல அவ. லைப்ரரி பக்கம் போனா அங்கேயும் அவ இல்ல. அப்புறம் இவங்க அடிக்கடி சாப்பிடுற அந்த ஹோட்டலுக்கு போனா அங்க உட்காந்துட்டு இருக்கா. இவனை பார்த்ததுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இல்ல, நான் ஒன்ன தான் தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், நீ போதும் அப்படின்ட்டா. அந்த பக்கம் பொண்டாட்டிக்கு இவன் மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. பல தடவை கால் பண்ணும்போது லேப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட தான் ஊர் சுத்தி திரிவான். கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கும்போது லேப்ல இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் இவளுக்கு சந்தேகம் அதிகமாயிருச்சு பொண்டாட்டிக்கு. அப்புறம் விசாரிக்கிறதுக்காக பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எல்லாம் போட்டிருக்கலாம் போல. டிவோர்ஸ் பண்ணா சல்லி பைசா கிடைக்காதுங்கிறது தெரியும். அதனால யோசிக்கிறான். இப்ப இருக்கிற அந்த ஆடம்பர வாழ்க்கை கிடைக்காது, வேலை கிடைக்காது, எல்லாம் யோசிக்கிறான். ஆனா அவளோ அழுதுகிட்டே இருக்கிறா. இதெல்லாம் சரிப்படாதுன்னா அப்ப வா பிரேக்கப் பண்ணிப்போம், பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அழுகிறா. சரி வேண்டாம், விவாகரத்தும் பண்ணாம உன் கூட வாழ்வதற்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவ கொஞ்சம் நிம்மதியாகிறா. அப்பதான் அந்த ஐடியா கொடுத்துப்பான் போல. T800ங்கிற அந்த கெமிக்கலை கொடுத்து பொண்டாட்டிய மாரடைப்பு வர வச்சு கொன்னுறது. ஆனா பிரேத பரிசோதனையில அதெல்லாம் தெரிய வராது. இதுதான் திட்டம். ஒயின்ல நல்லா கலந்து வச்சுட்டான். பொண்டாட்டி கிட்ட பாசமா அதை கொண்டு போய் கொடுக்குறான். அப்பதான் அந்த அம்மா குளிச்சுட்டு வெளியில வரும். நீ குடிக்கலான்னு கேட்க, இவ்வளவு அதிகாலையில நான் குடிக்கிற பழக்கம் இல்ல, நீ குடி அப்படின்னு கொடுக்குறான். இதெல்லாம் சொல்லிட்டாங்க. போலீஸ்காரர் ஒரு டவுட் கேட்கிறார். தம்பி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல தம்பி, ஒயினை கொடுத்திருக்கிற, அவளும் குடிச்சிருக்கிறா, செத்து போயிட்டு தான் நீயே நாடி திருப்பையும் பார்த்திருக்கிற, ஆனாலும் அதன் பிறகு மரணத்தை எப்படி அவ ஜெயிச்சா, மரணத்தை எப்படி அவ ஏமாத்தினா அப்படின்னு கேட்கும் போதுதான் இவன் யோசிக்கிறான். மேபி நான் கொடுத்த கிளாஸுக்கு பதிலா அங்க இருந்த வேற ஒரு கிளாஸ்ல அவ ஒயின் எடுத்து குடிச்சிருக்கலாம், நான் அதை தவறுதலா பார்த்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் வேற என்ன நடந்திருக்கலாம்? கொஞ்ச நேரம்
நேரம் இதய துடிப்பே நாடி துடிப்பே இல்லாத மாதிரி செய்யறதுக்கு சில மருந்துகள் கெமிக்கல்லாம் உண்டா. அதை குடிச்சிட்டு செத்து போனாப்புல அவன் நடிச்சிருக்கலாங்கிறான். அந்த கெமிக்கலோட வீரியம் குறைஞ்ச பிறகு அவங்க முழிக்கும் போது அவங்க கிட்டத்தட்ட இறந்து போய் கணக்கறாப்புல ஒரு 10-15 மணி நேரம் இருந்திருப்பாங்க. அப்புறம் நார்மல் மோடுக்கு வந்து எந்திரிச்சிருப்பாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இறந்து போனவ உயிரோட வந்து அப்பல தெரியும். இப்படி நடந்திருக்கலாம்னு அவன் சொல்லும் போது, எதுக்குப்பா ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா போகணும் அப்படின்னு கேட்க, என் முண்டாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ இவ்வளவு தூரம் போவா, அவளுக்கு தோக்குறதுனா பிடிக்காது சார் அப்படின்னு சாரோட கையை பிடிச்சு இப்போ என் ஆளுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள வெளியில போன போலீஸ் வந்துட்டார். ரெக்கார்டிங்கையும் நம்ம ஆளு கட் பண்ணிட்டு மறுபடியும் பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்புறம் இங்க இறந்து போன அந்த அம்மாவோட வீட்டுக்கு வாரண்ட வாங்கிட்டு போனாங்கல்ல, அங்க போய் சோதனை எல்லாம் பண்ணி பார்த்ததுல இவங்க இருக்கிற அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்ல இருந்து பல விஷயங்கள், அந்த பில்டிங்கை பத்தி அக்கு வேற ஆணி வேற ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க ப்ளூ பிரிண்டா கிடந்திருக்குது. கூடவே அந்த காட்டுப்பகுதியில காலடி தடம் கிடைச்சதுல அந்த காலடி தடத்துக்கு சொந்தமான செருப்பு ஷூ எல்லாம் இவங்களோட கார்ல டிக்கியில கிடந்திருக்குது. தோன்றதுக்கு பயன்படுத்தின ஆயுதங்களும் அங்க இருந்திருக்குது. அப்புறம் ஒரு துணி நிறைய அழுக்கோட ஒண்ணு அங்க கிடந்திருக்குது துணியும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு இன்னொரு போலீஸ் வருவார். போனை கொடுத்து பேசுங்கப்பான்னு இந்த அம்மா கொடுத்துருச்சுங்க. போன்ல அவரு ஐசியூல இருக்கிற அந்த செக்யூரிட்டி முழுஸ்டானோ என்ன நடந்ததுங்கிறத சொன்னான்னு சொல்றாப்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அவர் லிஃப்ட் பக்கம் போயிருப்பாரு. சாரி, அந்த பெண அறைக்கு போயிருப்பாரு. பெணம் காணாம போயிருக்கும். அப்புறம் லிஃப்ட் பக்கம் போயிருப்பாரு. பார்க்கும்போது லிஃப்ட்டுக்குள்ள போனா கீழே கிடக்குறாப்ல தெரிஞ்சது. உடனே இவரு லிஃப்ட் பட்டனை அமைக்கி மறுபடியும் திறக்க முயற்சி பண்ணுவார். அப்படி திறக்கும் போது போனோம் அப்படியே அந்த செக்யூரிட்டி மேல விழும். வாயில இருந்து நுரையா தள்ளும். இவன் மூஞ்சியெல்லாம் எச்சி விழுந்திருக்கும். அதை பார்த்து பதறி ஓடி போயிருப்பான். ஓடி போனவன் வெளியில இருக்கிற செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிருப்பான். உதவி வேணும்னு கேட்டிருப்பான். பார்த்தா அங்க நின்னுகிட்டு இருந்த ஒருத்தர் வேகமா ஓடியாந்து அந்த பயல அடிச்சு தூக்கி கண்ணாடி வழியா வீசி எரிஞ்சிருப்பார். இதுதான் நடந்துச்சுன்னு சொன்ன பிறகு இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருதுங்க. யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு. மறுபடியும் உள்ள வராரு. உன் வீட்டுல சில ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஒரு முகமூடி, கையில மாட்டக்கூடிய ஒரு பிளாக் கலர் கிளவுஸ், அதே முகமுடி அதே கிளவுஸ் போட்டுட்டு தான் ஐசியூல இருக்கிற அந்த செக்யூரிட்டியை அடிச்சு போட்டுருக்காங்க. அப்ப அந்த முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு இங்க வந்தது நீயா தான் இருக்கணுங்கிறாப்ல. ஏன்னா உன் வீட்டுல தான் அது கிடைச்சிருக்குங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஷூ தடம், ஷூ சகதியோட இருக்கிற அந்த துணி, அப்புறம் இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட், இது எல்லாமே உன் வீட்டுல கிடைச்சிருக்குங்கிறாப்ல. அப்புறம் இந்த வெண்டிலேஷன்ல இருக்கிற அந்த கிரில் இரும்புகளை உடைக்கிற ரேஞ்சுக்கு டூல்ஸ் எல்லாமே அங்க இருக்குது. இது எல்லாம் உங்க வீட்டுல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்ல பிறகு இவனுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. நீ சொன்ன எதையுமே நான் பார்த்தது இல்லைங்க, சத்தியமா அதெல்லாம் என்னது இல்ல, என் பொண்டாட்டியோடது அப்படின்னு சொல்லுவான். அதான் உன் பொண்டாட்டி செத்து போயிட்டால, அவ மேல பழி தூக்கி போடாதங்கிறாப்ல. ஆனா பாடி கிடைக்கல, அவ உயிரோட தான் இருக்கணுங்கிறான் புருஷன். இவனுக்கோ கோவம் வருது, அடிக்க போறான். ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி என் பொண்டாட்டி தான் இருக்கலாங்கிற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு அது கொடுக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறான். சரி சொல்லுங்கிறாப்ல. இவ தனியா செஞ்சிருக்க வாய்ப்பில்ல. வெளியில இருந்து வந்து யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிருக்கணும். தன்னோட மரணத்தை அவ ஃபேக் பண்ணிருக்கணும். அப்புறம் ஏதாவது ஊசி ஈசிய போட்டு குறைஞ்சிருக்கிற அந்த இதய துடிப்பு, நாடி துடிப்பு இதையெல்லாம் நார்மல் பண்ணி அவ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் உதவி பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆள்னா அந்த டேனி, பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். ஏன் அந்த ஆளு உதவி பண்ணிருக்க கூடாது? காசு வாங்கிட்டு அவன் ஏன் உதவி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். லிப்டுக்குள்ள அவன் ஏன் இருந்திருக்க கூடாதுங்கிறான். என்ன பலிகாடாக்குறதுக்காக பக்கா பிளான் பண்ணிருக்கிறாவ அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் என் செட்டப்பை கண்டுபிடிச்சிங்களா? நடந்த உண்மையெல்லாம் அவளுக்கு தெரியும். அவன் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவான்னு எடுத்து சொல்றாப்ல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. புருஷன்காரனை வண்டியில ஏத்திட்டு மொத்த படையும் புறப்பட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு கால் வருதுங்க. அந்த செட்டப்போட வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கும் போல. அவ அங்க இல்ல. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாங்க. வீடே கழுவி வச்சாப்ல எம்டியா கிடக்குதான். ஒருவேளை அவ ஓடி போயிருப்பாளா அப்படின்னு கேட்கும்போது இல்ல. வீட்டை பார்த்தா இந்த வீட்டுல யாருமே தங்குனாப்ல தெரியல. பல நாட்களா பல மாதங்களா இந்த வீடு எம்டியா யாருமே பயன்படுத்தாம கிடக்குறாப்ல தெரியுது. இங்க ஒரு ஆள் வாழ்ந்ததுக்கு அடையாளமே இல்ல அப்படின்னு சொல்ல இவர் குழம்புறாரு. இப்ப வந்திருக்கிற இடத்துல ஒரு பாடி கிடக்கிறதாவும் அந்த பாடியை சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரையும் உள்ள கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதாவும் எடுத்து சொல்றாரு. அப்புறம் புருஷங்காரனை கூட்டிட்டு அந்த பக்கம் போய் பாக்குறோம். அந்த பாடி யாரோட பாடி அப்படின்னு போய் பார்த்தா இவனோட பொண்டாட்டியோட பாடி தான். இவன் என்ன கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தான்? தான் பொண்டாட்டி சாகல, உயிரோட இருக்கிறா, அவதான் இதெல்லாம் பண்றான்னு. ஆனா அவங்க செத்து போய் தான் கிடக்குறா, பாடியா தான் கிடக்குறா. அப்புறம் நீ ஒரு அட்ரஸ் கொடுத்தியே, அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் எம்டி அபார்ட்மெண்ட். நீ சொன்ன சாராங்கிற பேர்ல அங்க எந்த ஒரு செட்டப்பும் இல்ல. பல நாட்களா அந்த அபார்ட்மெண்ட் எம்டியா தான் கிடக்குதான். பக்கத்து வீட்டுல விசாரிச்ச வரைக்கும் சாராங்கிற பேர்ல அங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னா இருக்கிறதா சொன்னியே, அந்த ஹாஸ்பிட்டலையும் போய் ரெக்கார்டை செக் பண்ணிட்டோம். அவங்க இன்டர்னா படிக்கவே இல்லையா. அவளை பத்தி எந்த ஒரு ரெக்கார்டு அங்க இல்லையா. சும்மா எல்லாத்தையும் கற்பனை மாதிரி அள்ளி விட்டுருக்கிறல்ல. இல்லாத ஒரு கேரக்டரை இருக்கிறாப்ல எங்களை நம்ப வைக்க பார்த்தேல்ல. இல்லாத ஒரு கேரக்டரை இருக்கிறதா நீ கற்பனை பண்ணிட்டு உன் பொண்டாட்டியை கொல்ற அந்த தைரியத்தை நீ வளர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்ற. இந்த பயலுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. அவ்வளவுதான், விசாரணை முடிஞ்சிருச்சு. இருக்கிற ஆதாரங்களே போதும் இவனை குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்கு. கிளம்புவோங்கிறாப்ல. ஆனா அந்த இடத்துல கைவிலங்கு போடப்பட்டிருக்கிற அந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் தப்பிச்சு போக பாக்குறாங்க காட்டுக்குள்ள. பின்னாடியே ஹீரோவும் விரட்டி போய்கிட்டு இருக்கிற. எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு பொறுமையா நடந்தே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற. அவன் ஓட முடியாம ஒரு ஸ்டேஜ்ல கீழே விழுந்துட்டான். அப்புறமே எந்திரிச்சு ஓடுறான். மறுபடியும் மரத்துக்கு பக்கத்துல கீழே விழுகிறான். இதுக்கு மேல நடக்க முடியாம தவந்து போய்கிட்டு இருக்கிறான். இவரும் பொறுமையா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரார். எங்கப்பா ஓடுற அப்படின்னு கேட்கிறார். சுத்தி முத்தி போலீஸோ ஆபீசர்ஸோ யாருமே இல்ல. ஏன் என்னால ஓட முடியல? ஏன் என் காலு கையெல்லாம் இழுக்குது?
ஏன் செயலிழக்குது அப்படின்னு கேக்குறான். அவர் வாட்ச பார்த்துட்டு, நாம நம்மளோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பில்டிங்லயே ஒரு 8 மணி நேரமா ராத்திரி ஃபுல்லா இருந்திருக்கிறோம். நீ தூங்காம கொள்ளாம இருந்திருக்க, அதனால இருக்குங்கிறாப்ல. இல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, என்னால முடியலன்னு கதறுவான். உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப நீ வெளியில கிடக்குற, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு கதற, இதே மாதிரி வழியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு கதற வேற ஒருத்தரை நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவியான்னு கேக்குறார். இவன் முழிக்கிறான். கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துது. இன்னும் என்னால அதை மறக்க முடியல, செத்து போன என் பொண்டாட்டிய மறக்க முடியலங்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. என் பொண்டாட்டி புள்ளையோட அன்னைக்கு நான் கார்ல இருக்கும்போது சிக்னல் போட்ட பிறகு சிக்னல் போட்டுருச்சேன்னு நான் வண்டி எடுத்தேன். சிக்னலை கிராஸ் பண்ணி போற அந்த நொடி சிக்னலை மதிக்காம ஒரு வண்டி வந்து எங்களை இடிச்சது. அத ஒரு விபத்துல என் பொண்டாட்டி இறந்துட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா என் பொண்டாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்லணும். என் பொண்ணு கூட அதே கார்ல தான் இருந்தா. எனக்கு அவளுக்கும் நல்ல அடி வலி. என் பொண்டாட்டியோ உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. முதலுதவி கொடுத்திருந்தாலோ இல்ல சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாலோ என் பொண்டாட்டியை காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா எங்களை இடிச்ச அந்த காஸ்ட்லியான காரு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களே ஒழிய எங்களை காப்பாத்தணும்னு யோசிக்கவே இல்லை. நில்லுங்கடா, டே காப்பாத்துங்கடா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கடான்னு நம்மளால கத்திருப்பாப்ல. அப்பயும் அந்த வண்டி நிக்கல, அங்க இருந்து ஓடிடுச்சு. சிக்னலை மதிக்காம வந்த வண்டி அது வேற, இங்க அடிச்சு போட்டு நிக்காம போற வண்டி வேற. 1 ஹவருக்கு பிறகு உதவி கிடைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சான். அந்த 1 மணி நேரமும் அவ உசுருக்காக போராடி கடைசியில செத்தே போயிட்டாலாம். அந்த காரோட நம்பர் கூட எனக்கு அறகுறையா ஞாபகம் இருந்தது. திரும்ப முழுமையா ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னால அந்த நம்பரை ஞாபகப்படுத்த முடியல. ஆனா என் பொண்ணு அந்த வண்டியோட நம்பரை ஞாபகப்படுத்திட்டா. கரெக்டா யோசிச்சு அந்த கார் நம்பரை எழுதி கொடுத்தா. நம்பர் பிளேட் நான் ஆர்வமா பார்த்தேன். ஆனா அது நம்பர் பிளேட் கிடையாது. அவ பார்த்ததை வரைஞ்சு கொடுத்தா. அதுல லெப்ட் ரைட் 2 பக்கமும் ஆரோ மார்க்க போட்டாப்ல ஒரு லோகோ. இது அந்த கார்ல இருந்ததா அவ அடிச்சு சொன்னா. என் நண்பர்களை போலீஸ்னு பல பேர்கிட்ட அதை காமிச்சு இது என்னவா இருக்கும் அப்படின்னு நாங்களும் விசாரிச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஹெக்ஸான்னு நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த மெடிக்கல் கம்பெனியோட லோகோ தான் அதுன்னு தெரிஞ்சது. கடைசியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேங்கறாப்ல. பொண்ணு நல்லா பாத்துருப்பா. வண்டியை ஓடிக்கிட்டு இருந்தது புருஷங்காரன் தான் போல. பொண்டாட்டி அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. உள்ள ஒரு குழந்தை கூட இருக்குப்பா, காப்பாத்தலாம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருப்பான். ஆனா அதெல்லாம் வேணாம், வண்டி எடு போலான்னு பொண்டாட்டிக்காரி சொல்லிருப்பா. வண்டி எடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. இவ்வளவு காலமா 10 வருஷமா இவ்வளவு பெரிய குத்தத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி அவங்களால வாழ முடிஞ்சதுன்னு கேக்குறாரு. அப்புறம் தான் பர்ஸ் எடுத்து என் பொண்ணை பாக்குறியா அப்படின்னு காட்டுறார். லித்தியா இவளோட உண்மையான பேரு. இவதான் இந்த பயல லவ் பண்றாப்ல. செட்டப் மாதிரி கூட இருந்தது. ஆக மொத்தம் அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட அப்பாவும் பொண்ணுமா ஒண்ணு சேர்ந்து விபத்து பண்ணுன இந்த குடும்பத்தை பழிவாங்கி இருக்காங்க. அப்போ பணத்தை அங்க இருந்து எடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் பணத்தை எடுத்திருப்பான். லிப்ட் கிட்டையும் ஹீரோ தான் கொண்டு போயிருப்பான். கதவை மூட போற அந்த சமயம் செக்யூரிட்டி மறுபடியும் லிப்ட் அமைக்கி கதவை திறந்து விட்டு இருக்கும்போது பணத்தை நிக்கிறாப்ல வச்சு அவன் மேல விழ வச்சிருப்பாரு, ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக. அதுக்கு பிறகு அவன் உதவி கேட்டு போன் பண்ணதுனால வேற வழி இல்லாம அவனை அடிச்சு தூக்கி வீசி எறிய வேண்டியதா போயிடுச்சு. இது எல்லாம் பண்ணது நம்ம ஹீரோ தான். அப்புறம் இவனை பின்ன அறையில உள்ள வச்சு கதவை சாத்தினது இவர் தான். அப்புறம் காட்டு பக்கத்துல இருக்கிற அந்த காலடி தடம் தோன்றதுக்கு தேவையான டூல்ஸ், கிரில் கம்பிகளை உடைக்கிறதுக்கான டூல்ஸ்னு எல்லாத்தையும் அவனோட கார்ல பின்னாடி வச்சது பொண்ணு. அப்புறம் ஹோட்டல்ல பாத்ரூம்ல அந்த போனை வச்சுட்டு போனது இவதான். பொண்டாட்டியோட போனை வச்சுட்டு போனது. தாங்கிட்ட கூட சொல்லாம அவன் லெக்சரிங் பண்ற அந்த இடத்துக்கு போய் உன்னை பார்த்தது, உன் கூட பழகுனது அவதான். அப்புறம் யாரோ தன்னை பின்னாடி ஃபாலோ பண்றதா போன்ல சொல்லிட்டு போனை கீழே போடுவா. அதெல்லாம் சும்மா நடிப்பு. அப்புறம் உன் கூட பழகுறாப்ல பழகி நீ மித்தவங்க கிட்ட சொல்லாத அந்த சீக்ரெட் எல்லாம் ஒரு நாள் சொன்னேன்ல, அப்ப இந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடி போனதையும் நீ சொல்லி இருக்கிற. உனக்கு எதிரா என் பொண்ணு பயன்படுத்தின அந்த ஆயுதத்தோட பேரு காதல், லவ் அப்படின்னு எடுத்து சொல்ற. யாரு? நம்ம ஹீரோ எடுத்து சொல்றான். அவன் தான் அந்த உண்மையான கொலகார. அந்த குடும்பம் தான் தப்பு பண்ண குடும்பங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அவ இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அப்பா கிட்ட போய் அப்புறம் தான் அவ உண்மையை சொல்லி இருக்கிறா. ஏன்னா தப்பால ஆள போய் பழி வாங்கிட கூடாது இல்லையா, அதுக்காக. நைட்டு செட்டப்ப பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தான்ல, அப்ப அவன் குடிக்கிற அந்த ஜூஸுக்குள்ள அதே T800 சிரம அந்த கெமிக்கலை ஊத்தி இவ கொடுத்திருப்பான். இவன் தான் பொண்டாட்டிக்கு மாரடைப்பை உருவாக்குறதுக்காக என்ன கெமிக்கலை கொடுத்தானோ அதே கெமிக்கல். அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு பிறகு அந்த கெமிக்கல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவ அபார்ட்மெண்ட்டையும் நான் காலி பண்ணிட்டேன், நான் மலேசியாவுக்கு கிளம்புறேன், யாரு என்ன ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லயும் குட் பை அப்பாக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. பழி வாங்கிட்டு அவ இருந்த ஊருக்கே திரும்ப போயிட்டா. உன் பொண்டாட்டி போன இடத்துக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துல நீயும் போயிடுவ, செத்து துளடா நாயே அப்படின்னு கடைசியா திட்ட அவன் கண்ணீரை ஊத்திக்கிட்டே இருக்கிறான். இந்த கண்ணீருக்கு எந்த வேல்யூயும் கிடையாது. மத்தவங்க உசுர மசுரா தானே உன் உசுர மதிக்கிறதுக்கு மசுரா போச்சுன்னு போனேன்ல, இந்நேரம் உனி சாகணுமே, இதய துடிப்பு நிக்கணுமே அப்படின்னு வாட்ச பாக்குறார். 3 2 1 அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அவன் இறந்தும் போயிடுறான். அதோட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. இதே மாதிரி வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். ஆனா இந்த படத்தை பத்தி ஏற்கனவே வேற ஒரு வெர்ஷன்ல நான் இந்த படத்தை இந்த கதையை பார்த்தாப்ல கேட்டாப்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கரெக்டா இந்த கிளைமேக்ஸுக்கு வந்த பிறகுதான் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த மொழியில அதை பார்த்தேன்னு தெரியல. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.